ஆடியோ லான்ச் நடந்தது ஆமா, சமீபத்துல. ஆமா. நடக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு நெகிழ்வான ஒரு ம். விஷயம்னு சொல்லலாம். ம். பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து ம். உங்கள பத்தி பேசியிருந்தாங்க. ஆமா, ஆமா. அது ரொம்ப ஒரு மாரி எல்லாருக்குமே வந்து ஒரு மாரி உங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு கண்டிப்பா, ரொம்ப கண்டிப்பா. மெமரபிளான ஒரு கரெக்ட், விஷயமா கரெக்ட். இருக்கும். ஸோ என்னன்னா, கூட நடித்த நடிகர்கள் பேசுவது வேற, ம். டைரக்டர் பேசுவது வேற. ஆனா ம். இவங்க அவங்க பையன் நடிச்சிருக்காங்க, பார்க்க வந்திருக்காங்க. ஸோ வாழ்த்திட்டு போயிரலாம். சரத்குமார் சார் அவங்க பையன வாழ்த்திட்டு ம். முடிச்சுக்கலாம். ஆனா தாண்டுன உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா படத்துல இருக்கு. அப்பதான் எங்களுக்கு புரிய வந்தது. ஸோ கரெக்ட். அது அந்த தருணம் எப்படிண்ணே இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க பேசினது வந்து. அதுக்கு முன்னால அவங்க படம் பார்த்துருந்தாங்க. ம். படம் பார்த்துட்டு அவங்க மேல ஒரு நம்ம ஒரு மரியாதை இருக்கும். படம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சீன் வரும்போது பயங்கரமா விழுந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே. நல்ல சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே. படம் நல்ல காமெடி. ஏன்னா ஸ்கிரிப்ட்டுக்கு எல்லாம் படம் பார்த்தவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட்லயே இருக்கவங்க. ஓகே. ஸோ அதனால கொஞ்சம் தெரியும். முன்னாடியே அந்த சீன் தான் அப்படின்றது தெரியும். அவங்க மட்டும் புதுசா பார்க்கும்போது ஸோ அது பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு வெளியில வந்தாக்குல ஃபர்ஸ்ட்டு என்ட்ட தான் வந்து சொன்னாங்க. "சூப்பரா பண்ணியிருக்கீங்க கல்கி. உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. "தேங்க் யூ மேம்." ஓகே. உண்மையாலுமே வந்து ஒரு ஒரு கேப்டன் வந்து நமக்கு வந்து சொன்ன ஒரு ஃபீலிங். நல்லா ஓகேண்ணே. நடிச்சிருக்க அப்படின்னு.